வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் குடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து பொதுவான எல்லா இந்தியன் மிடில் கிளாஸ்க்கு சேர்ந்த வீடியோ தாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அதில என்னன்னா, இஎம்ஐ ட்ராப் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியாவோட மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளா இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மிடில் கிளாஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த டாப் 1% அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி போர்ஷன் வந்து ஸ்பெண்டிங்லயும் சரி, இல்லன்னா கவர்ன்மென்ட் டாக்ஸேஷன்லயும் சரி, எல்லாத்துலயும் வந்து மிடில் கிளாஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு. ஸோ அதுல அ அதுல மிடில் கிளாஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐங்கிற ஒரு ட்ராப். முந்திலாம் வந்து லோன்ஸ் வந்து எதுக்கு மெயினா எடுப்பாங்கன்னா, ஹோம் லோன்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோம் இருக்கும், கார் இருக்கும். அதுக்கடுத்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூக்கு, இல்லன்னா வந்து மேரேஜ் இந்த 4 ரீசன் விச் இஸ் ஓகே. எலிஜிபிள்ல ஒரு சிலத எடுத்துக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்க ஒரு அ 20 அதாவது 2015, 2020க்கு அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோ கால்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுக்கப்புறம், இந்த டெக் பூமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லக்ஸுரிலயும் வந்து இஎம்ஐஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள்லாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட அஃபோர்டபிள் ரேஞ்ச தாண்டின உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுல தான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்லாம் லைக் இப்போ 20,000 சேலரி வாங்குற ஒரு பெர்சனால வந்து 80,000, 70,000 ஐஃபோன் அஃபோர்ட் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக அத வாங்குறாங்க. அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற ஒரே காரணம். முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு இல்லன்னா வந்து ஜென்ரலான இந்த இஎம்ஐ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 0 காஸ்ட், நோ டவுன் பேமெண்ட் இந்த மாரி இஎம்ஐ ஆஃபர் இருக்கிறனாலேயே வந்து அத வாங்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பிளாக் ஹோல்ன்னு சொல்லுவேன். அது ஒன்ஸ் நீங்க போய்க்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்கள வந்து ஒரு லூப்ல வந்து மாட்டிக்கும். ஒரு கட்டத்தில அதிகமான கடன் தேவைப்படும். அ அதுக்கப்புறம் ரொம்ப செலவு அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அதே மாதிரி உங்களால ம் அது வந்து மறுபடியும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் வெளியில கடன் வாங்குவீங்க. இது வந்து அப்படியே வந்து ஒரு ஹோலாவா இருக்கும். ஸோ உங்களால வந்து அடுத்த படிநிலைக்கு போ முடியாது. அதே மாரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா, இந்தியால 70% ஐஃபோன் வந்து இஎம்ஐல வாங்குறாங்க. இந்தியால 70% ஐஃபோன் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் டாலர்ஸ் ஆஃப் ஐஃபோன் வந்து இஎம்ஐல வாங்கப்படுது. அப்பன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்டிங் இருக்குங்கிறது. ஸோ இதனால இப்போ மிடில் கிளாஸ் பண்ற இன்னொரு தவறு பார்த்தீங்கன்னா, இந்த அன்செக்யூர்ட் லோன்ஸ். செக்யூர் லோன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சேஃபானது அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அன்செக்யூர் லோன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, வந்து கிரெடிட் கார்டு அதே மாதிரி அன்வான்டட் பெர்சனல் லோனா இல்லன்னா வந்து பிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்ப சொன்ன இந்த இதெல்லாம். பை நவ் பே லேட்டர்ங்கிற இந்த ஆப்ஷன். இந்த பிஎன்பிஎல்ங்கிற இந்த ஒரு இந்த பிளான் வந்தோனே தான் வந்து ஸ்பெண்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் கூட்ல தாங்க. எஃப்எம்சிஜி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கட்டும். லைக் இப்போ டிஷ் வாஷர், டிவி, அப்புறம் லேப்டாப் எல்லாமே வந்து இந்த இஎம்ஐல வாங்குறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு சேவிங் ஃபார்மாலிட்டி இல்ல. எக்ஸ்பெர்ட்ஸ் சொல்றபடி பார்த்தீங்கன்னா, 20-30% ஆஃப் உங்களோட இன்கம் வந்து இஎம்ஐக்கு போனா பரவால்ல. பட் இப்போ கன்சிடர் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 45, 50% இஎம்ஐ போது. இந்த அன்வான்டட் எலக்ட்ரிக்ல போகுது. இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல போறதுனால வந்து நம்மளால வந்து சேவிங்ஸ் ஒழுங்கா பில்ட் பண்ண முடியல. அதே மாதிரி 2000லேருந்து 2010க்குள்ள இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க 10 இயர்ஸ்ல நம்மளோட சேவிங்ஸ் வந்து 35%, 40%லேருந்து 20% ஆல்மோஸ்ட் 15-20% வந்து குறைஞ்சிருக்குங்க. ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ். பெர்சனல் சேவிங்ஸ் அத விட மோசமா வந்து இறங்கியிருக்கு. இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து, மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சஃபருக்கு வந்து உள்ளாறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இத இத கூட நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஈசி. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் பெட்டிங்ஸ், கேம்பிளிங்க்காக லோன்லாம் எடுத்து, அதனால வந்து இன்னும் ஒரு பெரிய பெரிய பாதாளத்துக்கு போறாங்க மிடில் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்றது? இதுக்கான ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, 1 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சேவிங் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பெண்டிங்ன்னு நீங்க எடுத்துக்கணும். ஸோ எல்லாரும் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து முதல்ல செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்க மிச்சத்த வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. பட் சேவிங்க வந்து முதல் ஸ்பெண்டிங்கா நீங்க எடுத்துக்கணும். முதல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 இல்ல 40% சேவ் பண்றீங்கன்னா, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு அதுவும் ஒரு இஎம்ஐ மாரி நெனச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2வது இந்த இஎம்ஐ ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இருக்கணும். இஎம்ஐ எது எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ட்ராக் டவுன் பண்ணி, நீங்க 1000, 500, ₹1000 குடுத்தா கூட, அத எல்லாத்தையும் நீட்டா ட்ராக் டவுன் பண்ணி ஒரு கரெக்ட்டான ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு இன்னும் குடுக்க போறோம்? எத்தன இருக்கு? இன்னும் எவ்வளோ இஎம்ஐஸ் இருக்கு? எத்தன டவுன் பேமெண்ட் குடுத்துருக்கோம்? இந்த எல்லாத்தையும் வந்து ட்ராக் டவுன் பண்ணி, அத முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து முடிக்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இத எடுக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. 3வது பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட்.
சேவிங்ஸை விட முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹100 சேவ் பண்ணி அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 100 இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இதுவே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ வந்து அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட்டாக நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அசெட் வேல்யூ. ஸோ முக்கிய எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. இல்ல எனக்கும் நான் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல. நீங்க வந்து சிம்பிளா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடலாம். தெரியாதவங்க வந்து மோஸ்ட்லி பண்றது எஃப்டி, ஆர்டி, கோல்ட் இதான் 3 வந்து பேசிக்கான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அத தவிர்த்து இண்டெக்ஸ்ல நீங்க வந்து நார்மலா போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கிராஜுவலான இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்டெடியா வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் லாஸ பத்தி கவல இருக்காது. ஸோ இது 3த்தையும் வந்து நீங்க அழகா கர்வ் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு ஈஸியா வந்து நல்ல ஒரு லாங் டெர்ம்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் கெயின் கிடைக்கும். 4வது பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்திக்கணும். அதுதான் உங்களோட முக்கியமான விஷயம். வாண்ட்ஸ் எது, நீட்ஸ் எதுன்னு நீங்க பிரிச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது மூலமாவே உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆர்கானிக் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் கைஸ் நான் இஎம்ஐ பத்தின இப்போ கரண்ட்டா இந்தியால இருக்க ஒரு சினாரியோ எடுத்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.